to our movies today. நம்ம விஜய் ஆண்டனி இப்போ ஒரு புது படம் நடிச்சிட்டு இருக்காரு. அது என்ன படம் அப்படின்னு பார்த்தோம்னா பிச்சைக்காரன். இந்த படத்தோட படப்பிடிப்புகள் எல்லாமே முடிஞ்சு இந்த படம் திரைக்கு வர தயாரா இருந்துட்டு இருக்கு. அதை தொடர்ந்து நம்ம விஜய் ஆண்டனி அடுத்ததா ஒரு படம் நடிச்சிட்டு இருக்காரு. அந்த படத்தோட டைரக்டர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஜீவா சங்கர். நம்ம விஜய் ஆண்டனிய முதல் முறையா தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு ஒரு ஹீரோவா அறிமுகப்படுத்தின டைரக்டர் தான் ஜீவா சங்கர். இந்த படத்துக்கான ப்ரொடக்ஷன் எல்லாமே லைகா நிறுவனம் தான் பண்ண போறாங்களாம். இந்த படத்துல நம்ம விஜய் ஆண்டனிக்கு ஜோடியா ஹீரோயின் மியா ஜார்ஜ் தான் நடிக்க போறாங்களாம். மியா ஜார்ஜ் அமரகாவியம் படம் மூலியமா நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு ஹீரோயினா இன்ட்ரோடியூஸ் ஆயிருக்காங்க. அந்த படம் அவங்க எதிர்பார்த்த அளவு வெற்றியை அவங்களுக்கு கொடுத்ததுன்னே சொல்லலாம். அதை தொடர்ந்து நம்ம விஷ்ணு கூட சேர்ந்து இன்று நேற்று நாளை அப்படிங்கிற படத்தை நடிச்சிருந்தாங்க. அந்த படம் அவங்கள ஒரு கமர்ஷியல் ஹீரோயின் அப்படிங்கிற அந்தஸ்தை பெற்று கொடுத்துச்சு. நம்ம விஜய் ஆண்டனி இது வரைக்கும் நடிச்ச எல்லா படங்களோட டைட்டிலுமே ரொம்பவே வித்தியாசமான டைட்டிலா தான் அமையும். அதே மாதிரி இந்த படத்துக்கான டைட்டிலும் ரொம்பவே வித்தியாசமா தான் இருக்கு. இந்த படத்துக்கான டைட்டில் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா யமன். இந்த படத்துல ஃபர்ஸ்ட் டைமா நம்ம விஜய் ஆண்டனி கூட ஜோடி சேர போறாங்க மியா ஜார்ஜ். இந்த படம் இவங்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை தேடி கொடுக்கணும் எல்லாரும் எதிர்பார்க்கறாங்க. மேலும் இது மாதிரி சுவையான தமிழ் சினிமா செய்திகளை நீங்க எப்போதுமே தெரிஞ்சுக்கலாம். சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் பட்டனை அழுத்துவதன் மூலம்.